अथ षट्विंशोऽध्यायः। नारद उवाच तुलसी उपाख्यानम् इदं श्रुतं च अतिसुदोपमं। ततः सावित्री उपाख्यानं तन्मे व्याख्यातुमर्हसि। पुरा केन समुद्भूता सा श्रुता च श्रुतेः प्रसूः। केन वा पूजिता लोके प्रथमे कैः च वा परे। இப்போ நாரதர் வந்து இப்போ எல்லாம் முடிஞ்சிடுது இல்லையா, துளசியோட ஆக்கியானம் முடிஞ்சிடுது. இப்போ அடுத்தது என்னன்னு கேட்குறேன். துளசி உபாக்கியானம் இதம் சுதம் கேட்டாச்சு, எல்லாமே கேட்டாச்சு, துளசியோட கதையெல்லாம் கேட்டாச்சு. அதிசுதோபமம், நல்ல அமிர்தம் போல், சுதான அமிர்தம், அமிர்தத்துக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய அந்த துளசிய கதையை கேட்டாச்சு. தத்தக சாவித்ரி உபாக்கியானம். இப்போ அடுத்தது சாவித்ரி. மூல பிரகிருதிகள் 5 பேர் இல்லையா, லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கான்னு சொல்லக்கூடிய பார்வதி, அப்புறம் சாவித்ரி, 5வது ராதை. ஸோ 5 மூல பிரகிருதிகள் தேவிகள் இருக்கா. அதில் 4வதாக இப்போ கேட்குறார், சாவித்திரிய உபாக்கியானத்தை எனக்கு சொல்லுங்கோ, வியாக்கியாத்தும் அர்ஹசி, அதை எனக்கு சொல்லுங்கோ. புறா கேன சமுத்பூதா, அவள் எப்படி யாருக்கு பிறந்தாள். சா ஸ்ருதாச்ச ஸ்ருதேகே பிரசூஹு. ஸோ ஸ்ருதேகே பிரசூகுன்னு வேதம் வந்து அவளை பற்றி நிறைய சொல்கிறது. ஸ்ருதேகே பிரசூகுன்னு வேதத்தினால புகழப்பட்டவள். ஸ்ருதான புகழ். ஸோ வேதத்தினால வேதம் பிரசவித்து அது சொல்லித்துன்னு அர்த்தம், அவ்வளோதான். வேதத்தினால சொல்லப்பட்டவள், புகழப்பட்டவள். கேனவா பூஜிதா லோகே, அவளை யார் பூஜை பண்ணா. எல்லாருமே கேட்குறாள்ல, யார் முதல்ல பூஜை பண்ணினா, அதுக்கப்புறம் யார் மூலமாக அது உலகத்துக்கு வந்ததுன்னு எல்லாம் கேட்குற மாதிரி இங்கேயும் கேட்குறார். ஸோ கேனவா லோகே பூஜிதா, உலகத்தில் யாரால் முதல்ல பூஜிக்கப்பட்டாள். பிரதமே, முதல்ல யார் பூஜிச்சான். கைஹீச்ச வா பரே. ஸோ யார் முதல்ல யார் பூஜித்தா, அதுக்கப்புறம் யாரெல்லாம் பூஜை பண்ணினார்கள்னு கேட்குறார். तुलसी उपाख्यानम् इदं श्रुतं च अतिसुदोपमं। ततः सावित्री उपाख्यानं तन्मे व्याख्यातुम् अर्हसि। पुरा केन समुद्भूता सा श्रुता च श्रुतेः प्रसूः। केन वा पूजिता लोके प्रथमे कैः च वा परे। श्रीनारायण उवाच ब्रह्मणा वेदजननी प्रथमे पूजिता मुने। द्वितीये च वेदगणैः तत्पश्चात् विदुषां गणैः। तदा च अश्वपतिः भूपः पूजयामास भारते। तत्पश्चात् पूजयामासुः वर्णाः 4 एव च. இப்போ இந்த ஸ்ருதேக பிரசூகுன்னா நமக்கு என்ன தோன்றதுன்னா, இந்த காயத்ரி மந்திரம் அவள்கிட்ட தானே வந்து, சாவித்ரி மந்திரம் தான் காயத்ரி மந்திரம்னு சொல்கிறது. சாவித்ரிக்கும் காயத்ரிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அந்த முதல்ல உள்ள அந்த இதை மட்டும் சொல்ல மாட்டான், ஓம் பூ பூஹ சுவகாங்கிறத மட்டும் விட்டுட்டானே காயத்ரி மந்திரம் ஆகிடுறது, மற்றபடி சாவித்ரி மந்திரம். ஸோ அதனால வேத மந்திரம் இல்லையா அது, அதனால ஸ்ருதேகே பிரசூகுன்னா இவளே வேதத்தை பிரசவித்தவள் அப்படிங்கிற மீனிங்கில் வர மாதிரி இருக்குது. ஸோ நாராயணர் இப்போ பதில் சொல்கிறார். பிரம்மணா வேத ஜனனி, வேதத்தை ஜனிப்பித்தவள். இங்கே வருது வேத ஜனனின்னு சொல்லிட்டா. ஸோ அந்த காயத்ரி மந்திரம் வேதமாக்கப்பட்ட மந்திரத்தை உண்டாக்கியவள். பிரம்மணா, பிரம்மாவால் பிரதமே பூஜிதா, முதல்ல பூஜித்தவர் யாருன்னா பிரம்மா தான் அந்த காயத்ரியை முதல்ல பூஜித்திருக்கார். ஹே முனே, நாரதரே கேளுங்க. துதியேச்ச வேதகணைகி, அதுக்கப்புறம் வேதங்களே புகழ்ந்தது தேவியை, சாவித்ரி தேவியை. வேத கணைகி, அதுக்கப்புறம் தத்பஷாத், அதுக்கப்புறம் விதுஷாம் கணைகி, நல்ல சிறந்த ரிஷிகள் முனிவர்கள் அவர்கள்லாம். விதுஷாம்னு இது பண்டிதர்கள், அவர்கள் எல்லாருமே இந்த காயத்ரி மந்திரத்தை அடாப்ட் பண்ணிட்டா. அவ சொன்னான். ததாச்ச அஸ்வபதிஹி பூபக, அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தானா அஸ்வபதி யாருன்னு சொன்னால் சாவித்ரியோட அப்பா ராஜா இல்லையா, அஸ்வபதிங்கிற ராஜாவுக்கு தானே பிறந்தவள் சாவித்ரி. ஸோ அவள் அப்பாவே அவளை பூஜிச்சிருக்கிறார். பூஜையாமாச பாரதே, பாரதத்தில் அவள் பிறந்த பொழுது, இதெல்லாம் அவள் பிறக்கிறதுக்கு முன்னாடி பாரதத்தில் பிறக்கும்போது அஸ்வபதியோட மகளாக பிறக்கிறாள். அதனால முதல்ல பூஜித்தவர் அஸ்வபதியை பூஜிக்கிறார் அந்த சாவித்ரியை. தத்பஷாத் பூஜையாமாசுகு வர்ணாகா 4 வர்ணத்தார்களும் அதுக்கப்புறம்தான் அந்த தேவியை பூஜித்தார்கள். श्री नारायण उवाच ब्रह्मणा वेद जननी प्रथमे पूजिता मुने। द्वितीये च वेद गणैः तत्पश्चात् विदुषां गणैः। तदा च अश्वपतिः भूपः पूजयामास भारते। तत्पश्चात् पूजयामासुः वर्णाः 4 एव च.
नारद उवाच को वा सः अश्वपतिः ब्रह्मन् केन वा तेन पूजिता सर्वपूज्या च सा देवी प्रथमे कैः च वा परे. நாரதர் சொல்றார், கோவா சக அஸ்வபதி, யார் அந்த அஸ்வபதி? அஸ்வபதி பூஜித்தாருன்னு சொல்கிறேன் பாரதத்தில். அந்த அஸ்வபதி யார்? ஹே பிரம்மன், ஹே நாராயணரே. கேனவா தேன பூஜித்தா. ஸோ எதனால் கேனவானா எதனால் அவர் பூஜை பண்ணினார் அந்த தேவியை, சாவித்திரியை. சர்வ பூஜியாச்ச சா தேவி, எல்லாரும் பூஜிக்கிறார்கள் அந்த தேவியை. எல்லாராலும் பூஜனைக்கு உகந்தவள் அவள். பிரதமே கைஷவாப்பரே. ஸோ எந்த காரணத்திற்காக முதல்ல அவளை பூஜித்தார்கள், பின்னால் எதுக்காக பூஜித்தார்கள் நல்லா கேட்குறாருங்க. अश्वपतिः ब्रह्मन् केन वा तेन पूजिता सर्वपूज्या च सा देवी प्रथमे कैः च वा परे. राधाकृष्ण. श्रीनारायण उवाच मद्रदेशे महाराजः बभूव अश्वपतिः मुने वैरिणां बलहर्ता च मित्राणां दुःखनाशनः आसीत् तस्य महाराज्ञी महिषी धर्मचारिणी मालती इति समाख्याता यथा लक्ष्मीः गतावृतः. ஸோ மதுர தேசத்தில் கதை சொல்கிறார் இப்போது நாராயணன். மதுர தேசத்தில் மகாராஜா பபுவ அஸ்வபதி, பெரிய ராஜாவாக இருந்தார். அஸ்வபதிங்கிற பெயரோடு பெரிய ராஜாவாக இருந்தார் நாரதா. வைரினாம் பலகர்த்தா, வைரிகள்னு எதிரிகளுடைய சேனையெல்லாம் அபகரிச்சுடுவார். அவளெல்லாம் தோக்கடிக்கிற சாமர்த்தியம் உண்டு பெரிய ராஜா. மித்ரானாம் துக்க நாசனக, அதாவது ஃப்ரெண்டுன்னு சொன்னால் அவளோட துக்கத்துக்கு உடனே போய் ஹெல்ப் பண்ணி அவளோட துக்கத்தை நீக்குவார். இப்போ இந்த ஃப்ரெண்டோட கண்ட்ரியில் யாராவது படம் எடுத்தாருன்னா இவர் சேனையை அனுப்பி அவளை காப்பாற்றுவார். அப்படி மித்திரர்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். ஆசீதஸ்ய மகாராஜ்ஞி, அவருக்கு ஒரு வைஃப் இருந்தான் பட்டமகிஷி தர்மச்சாரிணி, அவருடைய தர்மத்தை கடைப்பிடிக்கவளாக. பேர் மாலதி. மாலதி இது சமாக்கியாதா, மாலதி என்று சொல்லப்பட்ட பெயரோட யதா லக்ஷ்மிஹி கதாபிருதக, எப்படி கதாபிருதக யார்? விஷ்ணு. ஸோ அந்த கதையை தெரிந்த விஷ்ணுவுக்கு லக்ஷ்மி எப்படி சகதர்மச்சாரிணியாக இருந்தாலோ அது மாதிரி இந்த மாலதி அந்த அஸ்வபதி கூட தர்மத்தை கடைப்பிடித்தாள். श्रीनारायण उवाच मद्रदेशे महाराजः बभूव अश्वपतिः मुने वैरिणां बलहर्ता च मित्राणां दुःखनाशनः आसीत् तस्य महाराज्ञी महिषी धर्मचारिणी मालती इति समाख्याता यथा लक्ष्मीः गदामृतः. सा च राज्ञी च वन्द्या च वसिष्ठस्य उपदेशतः चकार आराधनं भक्त्या सावित्र्याः चैव नारद प्रति आदेशं न सा प्राप्ता महिषी न ददर्शतां गृहं जगाम दुःखार्ता हृदयेन विधूयता. சாச்ச ராஜ்ஞி, அந்த ராக்கி பட்டமகிஷியாகப்பட்ட மாலதி வந்தியா, குழந்தை இல்லை. ஸோ வந்தியானா மலடி. வசிஷ்டசிய உபதேசத்தக, ஸோ வசிஷ்டர் உபதேசம் பண்ணுறார். சகார ஆராதனம் சாவித்ரியாக, சாவித்ரி தேவியை பக்தியோடு கூட ஆராதித்தார்கள். ஸோ அவளே அந்த சாவித்திரி தேவியை பிறந்துட்டா அவளுக்கு, அவ்வளோதான். ஸோ வசிஷ்டர் உபதேசித்ததுனால சாவித்திரி தேவியை பக்தியோடு ஆராதித்தார்கள். ஹே நாரதரே, பிரத்யாதேசம்னு சா பிராப்தா, அதுக்கு பதில் அவளுக்கு கிடைக்கல. ஏன்னா இன்னும் சட்டுல குழந்தை பிறக்கலை அவளுக்கு இன்னும். ஸோ மகிஷி ந ததர்ஷதாம், ஸோ அந்த சாவித்திரி தேவி அவளுக்கு கண் முன்னாடி வரமாட்டேங்கிறான். அவள் முதல்ல அனுகிரகம் பண்ணணுமே. சாவித்திரி தேவிகிட்ட தபஸ் பண்ணுறான், ஆராதிக்கிறான்னு சொன்னால் அந்த தேவி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு இங்கிதமாக சொல்லணும். அப்படின்னு என்னது, இவள் பிள்ளையாண்டு ஆகணும், ஆகலை, கொஞ்ச நாள் ஆறுது. கிரகம் ஜகாம துக்கார்த்தா, வீட்டுக்கு போயிட்டா. என்னடா பண்ணுறது சொல்லிட்டு வீட்டுக்கு போனா ரொம்ப துக்கத்தோட. ஹிருதயேன விதூயதா, விதூயனம் சொன்னால ரொம்ப வேதனை, நொந்து போகிறதுன்னு சொல்ல மாட்டோமா, அப்படி நொந்து போய் துக்கத்தோடு வீட்டுக்கு சென்றாள். साच राज्ञी च वन्द्या च वसिष्ठस्य उपदेशतः चकार आराधनं भक्त्या सावित्र्याः च एव नारद प्रत्यादेशं न सा प्राप्ता महिषी न ददर्शतां गृहं जगाम दुःखार्ता हृदयेन विधूयता. राजा तां दुःख
दुःखितां दृष्ट्वा बोधयित्वा नयेन वै सावित्र्याः तपसे भक्त्या जगाम पुष्करं तदा तपः चकार तत्रैव संयतः शतवत्सरं न ददर्श च सावित्र्याः प्रत्यादेशो बभूव च. ஸோ ராஜா தாம் துக்கிதாம் திருஷ்வா, ராஜா பார்க்குற ரொம்ப ஒய்ஃப் ரொம்ப கவலைப்படுறாளே, ரொம்ப துக்கமாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நயேன போதைத்துவா நீதியெல்லாம் எடுத்து சொல்கிறார். நம்ம கர்ம வினைப்படியாக அனுபவிக்கணுமா தெரியாது, ஏன் குழந்தை பிறக்கல, ஏன் சாவித்திரி அனுகிரகம் பண்ணலாம் தெரியல அப்படின்னு நயன நீதியெல்லாம் எடுத்து சொல்லி போதைத்துவா அவளுக்கு எடுத்து சொல்லிட்டு சாவித்திரியாக தபசே இப்போ நான் தபஸ் பண்ண போகிறேன்ட்டு அவர் கிளம்புறார். ஸோ தபசே பக்தியா ஜகாம ரொம்ப பக்தியோடு சாவித்திரியை நோக்கி தபஸ் பண்ணுறேன்னு புஷ்கரம் ஜகாம புஷ்கருக்கு வந்து தபஸ் பண்ணுறார் அஸ்வபதி. தபஷகார தத்ரையேவ அங்கேயே உட்காந்து தபஸ் பண்ணுறார். சம்யதகனது எல்லாம் மனசெல்லாம் அடக்கி, யதகனது அடக்கின்னு அர்த்தம். யத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, முனிவர்களுக்கெல்லாம் யத்தின்னு ஒரு பேர், ஏன்னா எல்லாத்தையும் அடக்கிறான், மனசெல்லாம் அடக்கினவர்கள். ஸோ சதவத்சரம் 100 வருஷம் தபஸ் பண்ணுறாருங்க. ந ததர்ஷ சாவித்திரியாக பிரத்யாதேசக. ஸோ அந்த அவள் வரா சாவித்திரி தேவி அனுகிரகம் பண்ணுறாங்கிற ஒரு இங்கிதம், பிரத்யாதேசம்னு சொன்னானே அதுக்கு ஒரு பதில் அவருக்கு கிடைக்கலை. பபுவச்சா அது வரைக்கும் கிடைக்கலை, அந்த 100 வருஷம் வரைக்கும் அவருக்கு கிடைக்கலை. राजा तां दुःखितां दृष्ट्वा बोधयित्वा नयेन वै सावित्र्याः तपसे भक्त्या जगाम पुष्करं तदा तपः चकार तत्र एव संयतः शतवत्सरं न ददर्श च सावित्र्याः प्रत्यादेशः बभूव च. இதை ரெண்டாக புரிஞ்சுக்கலாம். அதாவது சாவித்திரியாக நான் ததர்ஷன சாவித்திரியோட உருவத்தெல்லாம் பார்க்கலை, ஆனால் ஒரு இங்கித பிரத்யாதேசகா பபுவச்சான அப்படி எடுத்துட்டோம்னா ஏதோ ஒரு பதில் கிடைக்கிற மாதிரி ஒன்று கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ரெண்டா எப்படி இப்படி எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கலாம். शुश्राव आकाशवाणीं च नृपेन्द्रश्च अशरीरिणां गायत्र्या 10,00,000 च जपं त्वं कुरु नारद एतस्मिन् अन्तरे तत्र आजगाम परा अशरः प्रणनाम ततस्तं च मुनिः नृपम् उवाच च. ஸோ நாரத கூப்பிட்றார். ஸோ நாரதரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சொல்கிறார், சுஷ்ராவ ஆகாஷவாணி. இப்போ அவருக்கு வானத்துலேருந்து ஒரு அசரீரி சத்தம் கேட்குறது அந்த ராஜாவுக்கு. நிருபேந்திரக ச அசரீரினிம், அந்த ராஜா அஸ்வபதி ஒரு அசரீரியான வார்த்தையை கேட்டார். நாரதரே காயத்ரியாக 10,00,000 ஜபம் குரு. ஸோ நான் அந்த காயத்ரி தேவியை நோக்கி நீ 10,00,000 ஜபத்தை பண்ணுன்ற. ஸோ 10,00,000 காயத்ரி மந்திரம், அந்த மந்திரத்தை நீ ஜபிக்க வேண்டும்னு சொல்கிறா. ஏதஸ்மின் அந்தர இதுக்கிடையில் தத்ர ஆஜகாம பராசர முனிவர் அங்கே வர. ஸோ பராசர முனிவர் அந்த இடத்துல வரார். பிரணநாம ததக தம் ச, அந்த முனிவரை அந்த பராசர முனிவரை யார் அஸ்வபதி ராஜா வணங்கினார். முனிகி நிருபம் உவாச்ச, அந்த வந்த பராசரர் இந்த ராஜாவை நிருபம்னா ராஜாவை நோக்கி உவாச்ச சொன்னார். शुश्राव आकाशवाणीं च नृपेन्द्रः च अशरीरिणीं गायत्र्या 10,00,000 च जपं त्वं कुरु नारद एतस्मिन् अन्तरे तत्र आजगाम पराशरः प्रणनाम ततः तं च मुनिः नृपम् उवाच च. मुनिरुवाच सकृज्जपश्च गायत्र्याः पापं दिनभवं हरेत् 10 वारं जपेन एव नश्येत् पापं दिवानिशं 100 वारं जपश्चैव पापं मास अर्जितं हरेत् सहस्रदा जपश्चैव कल्मषं वत्सर अर्जितं. ஸோ இந்த பெருமையை சொல்கிற இந்த மந்திரத்தோடு, ஸோ இது என்ன காயத்ரியாக சக்ருத்து ஜபம், ஒரு வாட்டி காயத்ரி மந்திரத்தை சொன்னான்னா தினபவம் பாபம் ஹரேது, அன்னைக்கு டேல பண்ணின பாபம் போயிடும். ஸோ இன்றைக்கி பண்ணின பாபத்தை போக்கணும் ஒரே ஒரு வாட்டி காயத்ரி மந்திரம் சொன்னால் போடும். தசவாரம் ஜபேன 10 தடவை சொன்னோமானால் திவானிஷம் பாபம் நஷ்யேது, ராவும் பகலுமா ஒரு ராத்திரி ஒரு பகலும் ஃபுல்லாக செய்த பாபங்கள் எல்லாமே அந்த ஒரு 10 வாட்டி சொல்லும்போது போய்விடும். சதவாரம் 100 தரம் காயத்ரி மந்திரத்தை சொன்னால் மாச அர்ஜிதம் பாபம் ஹரேது, ஒரு மாதம் சேர்த்து வச்ச பாவத்தை போய்க்கிவிடும். சகசிரதா ஜபஷ்ட ஏவ 1000 வாட்டி காயத்ரி மந்திரத்தை ஜபிச்சா வத்சர அர்ஜிதம் கல்மஷம், வத்சரம்னா இது இயர்,
ஒரு வருஷம் சம்பாதிச்சு வச்ச அர்ஜிதம் சம்பாதிச்சு வச்ச பாவங்கள் எல்லாமே நாசமாகிவிடும். இப்படி காயத்ரி மந்திரத்தோடு ஒரு பலனை சொல்கிறாருங்க பராசர முனிவர். ராதே கிருஷ்ணா மேம். மேம் ராதே கிருஷ்ணா மேம். ஓகே மேம். मुनिरुवाच सकृच्चवश्च गायत्र्याः पापं दिन भवं हरेत् दशवारं जपेन एव नश्येत् पापं दिवानिशं शतवारं जपश्च एव पापं मास अर्जितं हरेत् सहस्रदा जपश्च एव कल्पसंवत्सर अर्जितम् लक्षः जन्म कृतं पापं दशलक्षः अन्यजन्मजं सर्वजन्म कृतं पापं शतलक्षात् विनश्यति करोति मुक्तिं विप्राणां जपः दशगुणः ततः. ஸோ தசலட்சக அந்யத் ஜன்மஜம். ஸோ லட்சக ஜென்மகிருதம் பாவம். ஓகே, இந்த ஜென்மத்தில் பண்ணிட்ட பாவம் எல்லாம் 1,00,000 தரம் காயத்ரி ஜபிச்சா போயிடுங்கிற. அப்புறம் தசலட்சம் பண்ணும்போது 10 லட்சம் ஜபம் பண்ணும்போது அந்நிய ஜென்மஜம், அதாவது முன்னாடி உள்ள ஜென்மங்கள்லாம் பண்ணியிருப்போமே பாவம். ஸோ முந்தின ஜென்மம் அந்நிய ஜென்மன்னு சொல்லும்போது இங்கே முந்தின ஜென்மத்தில் பண்ணின பாவத்தையும் 10 லட்சம் காயத்ரி பண்ணினா போன ஜென்மத்தில் பண்ணின பாவமும் போய்விடும். சர்வ ஜென்ம கிருதம் பாவம், பல ஜென்மங்கள் எடுத்திருக்கோம். அந்த பல ஜென்மங்களுடைய பாவத்தை எல்லாம் லட்சாத், அதாவது 1 கோடி இல்லை, 100,00,000 100,00,000ங்கிறது 1 கோடி. ஸோ 1 கோடி காயத்ரி ஜபிச்சா வினஷ்யதி, எல்லா ஜென்மத்திலையும் சோத்தெடுத்த பாவம்லாம் 1 கோடி காயத்ரி ஜபிச்சா போயிடும். लक्षः जन्म कृतं पापं दशलक्षः अन्यजन्मजं सर्वजन्म कृतं पापं शतलक्षात् विनश्यति करोति मुक्तिं विप्राणां जपः दशगुणः ततः. करं सर्पवणाकारं कृत्वा तद् रन्ध्रमुद्रितम् आनम्रमूर्धम् अचलं प्रजपेत् प्राङ्मुखः द्विजः अनामिका मध्यदेशात् अतः अवामक्रमेण च तर्जनी मूलपर्यन्तं जपस्य एवं क्रमः करे. ஸோ இந்த கவுண்டிங்கை சொல்கிறாரு இங்கே, வேறு ஒன்றும் இல்லை. இந்த கவுண்ட் பண்ணுறவாலும் இப்படி இப்போ கவுண்ட் பண்ணுவா இல்லையா, அந்த இதுதான் அனாமிகாங்கிறது. சுண்டுவர்களுக்கு அடுத்த வரல அனாமிகாவோட மிடிலேருந்து ஆரம்பிச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி முடிப்பாள். இந்த இதில் இந்த சுட்டு வரலேருந்து கடைசியில் முடிப்பா 10. அப்படியே 10ன்னு கவுண்ட் பண்ணிட்டு போவான் அவளோட கவுண்டிங். அதை தான் இங்கே கிளியராக 4 லைனாக சொல்லிட்டு இருக்கார் அவர். ஸோ கரம் சர்ப்பபணாகாரம் இப்படி வச்சுக்கோங்கிறார். இப்படி கவுண்ட் பண்ணுற வச்சு இப்படி வச்சுட்டு இப்படி கவுண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறான். இப்படி சர்ப்பபணாகாரம்னு இது ஒரு பாம்போடு தலை வணங்கின மாதிரி இருக்கும் இல்லையா, பாம்பு இப்படி எடுக்கும் இல்லையா, அது மாதிரி வச்சுக்கோங்கிறார். அது மாதிரி வச்சுட்டு இதில் எதாவது சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அர்த்தம். ஆனால் அந்த வேர்ட்ஸில் அப்படி போட்டிருக்கா பாருங்க. ஸோ கிருத்வா தத் ரந்திர முத்திரி தான், அதாவது இப்படி வைக்கப்படாது, இப்படி நெருக்கி வைக்கணுங்கிறார். ரந்திரம்னா ஓட்டை, அந்த ஓட்டையெல்லாம் தெரியாமல் அப்படி அழகாக வச்சுக்கோ. இப்படி வச்சுட்டு இந்த கட்டவரில் வச்சு எண்ணணும் போ. ஸோ ஆனம்ர மூர்த்தம் இப்படி வளைஞ்சி இப்படி இருக்கணும், கை வந்து இப்படி வளைஞ்சிருக்கணும், அவ்வளோதான் மொத்தத்தில். ஸோ அச்சலம் அசைக்காமல் பிரஜபேத் பிராங்முகனா ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி உட்காரணும். ஸோ ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி உட்காந்து கிழக்க நோக்கி உட்காந்துட்டு ஜபிக்க ஆரம்பிக்கணும். அனாமிகாங்கிறது தான் சுற்றுவலுக்கு அடுத்த வரலுக்கு பேர் அனாமிகா மத்திய தேசாத், இங்கே நடுவுலேருந்து ஆரம்பிக்கணும். இந்த கீழ் இந்த வரியிலேருந்து ஆரம்பிப்பாள். 1 2 அப்படி பிரதர்ஷனமாக பண்ணுவாள். இப்படி பிரதர்ஷனம் வந்து இங்கே முடிப்பாள். ஸோ இப்படி வரும்போது 10 கவுண்டிங் வரும். ஸோ அனாமிகா மத்திய தேசாத், அந்த அனாமிகாங்கிற அந்த சுற்றுவலோட அடுத்த வரலோட நடுவிலேருந்து கீழே வரணும். அதக வாமக்கிரமேண அப்படியே லெஃப்டில் போனோம். லெஃப்டில் போய் அப்படி தட்சிணமாக பண்ணணுங்க. ஸோ அவாமக்கிரமேண, அவாமனா ரைட்ஸு, அப்படி தட்சிணம் பண்ணணுன்னு அப்படியே ரவுண்ட் அடிக்கணும். ரவுண்ட் அடித்து தர்ஜனி மூல பர்யந்தம் கடைசியில் 9 10ன்னு வரும்போது இந்த இடத்துல வரும். ஸோ 8 9 10 இந்த தர்ஜனில் வந்து இப்படியே போயிடணும். இங்கே திருப்பி கீழெல்லாம் இறக்கப்படாது. அப்படியே ரவுண்ட் அடித்து மேலோடு போய் நேராக தர்ஜனியில் வந்து இறக்கணும். அப்படி வரும்போது 10 வரும். இப்படி எண்ணின்னு இருக்கணுங்கிறார். ஸோ தர்ஜனி மூலப்பரிய, தர்ஜனின்னு என்னது திட்டுதுன்னு அர்த்தம். தர்ஜனி திட்டுறது இப்படி தானே கை காட்டி திட்டுவா எல்லாரும். அதனால தான் அந்த விரலுக்கு பேரே தர்ஜனி. ஸோ அந்த தர்ஜனி மூலப்பரியந்தம், ஸோ அதோடு மூலம் அடி வரைக்கும் இப்படி எண்ணும்போது ஜபசிய ஏவம் கிரமக கரே, இவ்வாறு கிரமமாக கவுண்ட் பண்ணு.
करं सर्पमनाकारं कृत्वा तत्रन्द्रमुद्रितम् आनम्रमूर्तम् अचलं प्रजपेत् प्राङ्मुखः द्विजः अनामिकामध्यदेशात् अतः अवामक्रमेण च गर्जनी मूलपर्यन्तं जपस्य एवं क्रमः करे। राम राम। श्वेत पंकज बीजानां स्फटिकानां च संस्कृतां कृत्वा वैमालिकां राजन् जपेत्तीर्थे सुरालये संस्थाप्य मालाम् अश्वत्थ पत्रे पद्मे च संयतः कृत्वा गोरोचनम् आक्तां च गायत्र्या स्नापयेत् सुदीहि गायत्री शतकं तस्या जपेच्च विधिपूर्वकम्. ஓகே. ஸ்வேத பங்கஜ பீஜானாம், பங்கஜம் தாமரை, தாமரை வெள்ளை தாமரையோட பீஜம், பீஜம்னு விதை, அந்த அந்த வெண்தாமரையோட விதையிலிருந்து ஸ்பட்டிகானாம்ச சம்ஸ்கிருதம், அந்த அதோட மாலை. ஸோ தாமரை விதை வச்சு பண்ணின மாலை அல்லது ஸ்படிக மாலை. ஸோ ஸ்படிகமணியினால் செய்யப்பட்ட சம்ஸ்கிருதம் நல்லா புனிதப்படுத்தி அந்த மாதிரி க்ளீனாக இருக்கக்கூடிய அந்த மாலையை கிருத்வாவை மாலிகாம், அதை ஒரு மாலையாக வைத்துக்கொண்டு ஹே ராஜன், அஸ்வபதியே, யார் பராசரர் பேசின்னு இருக்கார், அஸ்வபதியை நோக்கி எப்படி பூஜை பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறார். ஸோ அஸ்வபதியே, நீ இந்த மாதிரி ஸ்படிகமணி மாலையோ அல்லது ஸ்வேதபத்திர அந்த பங்கஜம் அந்த தாமரையோட விதையை வச்ச ஒரு மாலை உண்டாக்கி ஜபேத்து தீர்த்தே சுராலையே, ஒரு கோவிலில் உட்காந்து ஜபிக்கணும் காயத்ரி மந்திரம், அல்லது தீர்த்தஸ்தானம் கங்கை நதிகரில் போய் உட்காந்து அந்த மாதிரி ஒரு தீர்த்தஸ்தானத்தில் போய் உட்காந்து ஜபிக்கணும். மாலாம் அஸ்வத்த பத்திரே சம்ஸ்தாபிய, அஸ்வத்த பத்திரேன்னா இந்த மாலையை கீழே வைக்கப்படாது, தரல வைக்கப்படாது, முக்கியமான பொருள்லாம் தரல வைக்கப்படாது, ஏற்கனவே பூமாதேவி கேட்டு வச்சுருக்கா. அதனால இந்த மாலையை வந்து ஒரு ஆல இலையை பறித்து அது மேலே வைக்கணும். அஸ்வத்த பத்திரம், அஸ்வத்த மலர்னா ஆலமரம், ஆலமரத்தோட இலையை எடுத்து அது மேலே இந்த மாலையை வச்சுட்டு சம்ஸ்தாப்பியா அதில் வச்சுட்டு பத்மே அல்லது தாமரையில் வச்சுட்டு சம்யதக அந்த மாலையை அதில் வச்சுட்டு நல்லா மனசெல்லாம் அடக்கி கிருத்வா கோரோச்சன ஆக்தாம்ச, அந்த மாலையில் நீ என்ன பண்ணணுமா, நல்ல கோரோச்சனையெல்லாம் தடவணும், நல்ல மாலையில் நல்ல லேப்பனம், அந்த மாலையில் நல்ல தடவு மணப்பொருட்கள் எல்லாம் தடவி காயத்ரியா ஸ்நாபையே சுதீஹி. ஸோ காயத்ரி மந்திரத்தை சொல்லி அந்த மாலையை புனிதப்படுத்தணும். ஸோ ஸ்நாபையத்துன்னு இது குளிப்பாட்டணும்னு அர்த்தம், காயத்ரி மந்திரத்தால் குளிப்பாட்டணுது. அந்த மாலையிலே இப்போ மாலையை வச்சு கூட கவுண்ட் பண்ணலாம், அதுதான் சொல்கிறாரு, இங்கே வருது தோன்றது எனக்கு. ஸோ அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி அந்த மாலையை குளிப்பாட்டுன்னு சொல்கிறாருங்க. சுதீஹி, நல்ல புத்தாலியாவன் அப்படி பண்ணுவேன். ஸோ காயத்ரி சதகம் தஸ்யாம் ஜபேது அப்படின்னு என்னது, ஒரு மாலையை ஃபுல்லாக கவுண்ட் பண்ணுறோச்சே, காயத்ரி மந்திரத்தை அப்படி உருட்டி சொல்கிறோச்சே 100 ஜபம் ஆகிடும். ஸோ கையால் 10 எண்ணலாம் இல்லையா, ஒரு மாலையை உண்டாக்கி நார்மலாக 108ன்னு வைப்பா, இவர் 100ன்னு சொல்கிறார். அப்போ 100 விதையை வச்சு ஒரு மாலை உண்டாக்கணும் இல்லையா, ஸ்படிகமணி 100 வச்சு ஒரு மாலை உண்டாக்கணும். அதை உண்டாக்கி அதில் காயத்ரி ஜபத்தை அப்படி பண்ணேன்னா சதகம் ஜபேத்து தஸ்யாம், அதில் 100 காயத்ரி ஜபி விதிபூர்வகம், எப்படி நேராக உட்காந்து ஈஸ்டர்ன் ஃபேஸ் பண்ணி அதெல்லாம் விதிகள் இருக்கே. ஸோ அந்த மாதிரி குளிச்சு தெளித்து சுத்தமாக அப்படியெல்லாம் விதியோடு இது விதிபூர்வகம், இது விதியின் அடிப்படையில் நியாயமான அடிப்படையில் நீ அந்த பூஜையை செய்யி. இப்படி தான் காயத்ரி மந்திரத்தை ஜெபிக்கணும். ஏன்னா இவருக்கு வந்து ஒன்றும் கிடைக்க மாட்டேங்கிறதே, எனக்கு குழந்தை பிறக்க மாட்டேங்கிறதே, அதனால பராசர் வந்து அட்வைஸ் பண்ணுறேன். श्वेत पंकज बीजानां स्फटिकानां च संस्कृतां कृत्वा वैमालिकां राजन् जपेत्तीर्थे सुरालये संस्थाप्य मालाम् अश्वत्थ पत्रे पद्मे च संयतः कृत्वा गोरोचन आक्तां च गायत्र्या स्नापयेत् सुदीहि गायत्री शतकं तस्यां जपेच्च विधिपूर्वकम्. अथवा पञ्चगव्येन स्नात्वा मालां सुसंस्कृताम् अथ गंगा उदकेनैव स्नात्वा वा अति सुसंस्कृताम् एवं क्रमेण राजर्षे 10,00,000 जपं कुरु साक्षात् द्रक्ष्यसि सावित्रीं त्रिजन्म पातकक्षयात्. ஓகே. ஸோ மாலையை நீ என்ன பண்ணணும்,
பஞ்சகவ்யேன ஸ்நாத்வா இல்லாட்டன்னு என்ன பண்ணலாம், பஞ்சகவ்யம் இது இருக்கு நம்மள பஞ்சகவ்யம் கிடைக்கிறதே கடையில். ஸோ அது பஞ்சகவ்யத்தை வாங்கி அதை நீ வந்து ஸ்நாப்பைய அதை அந்த மாலை குளிப்பாட்டு இந்த பஞ்சகவ்யத்தை வச்சு நல்லா அலம்பி சுசம்ஸ்கிருதம் நல்லா புனிதப்படுத்தி அதை கங்கா உதக்கேன இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பஞ்சகவியத்தில் அலம்பினதுக்கப்புறம் கங்கை தண்ணியை தூக்கி அதில் விடணும். கங்கை தண்ணியால் திருப்பி அலம்பணும், அது குளிப்பாட்டணும். வா அதி சுசம்ஸ்கிருதம். இப்போ கங்கை தண்ணியால் குளிப்பாட்டணும் இன்னுமே புனிதமாயிடுது. முதல்ல கவ்யத்தை வச்சு குளிப்பாட்டுற வச்சே பாதி புனிதமாயிடுறது அந்த மாலை. அதுக்கு மேலே கங்கை தண்ணியை விட்டுடுற அதி சுசம்ஸ்கிருதான்றான், ரொம்ப புனிதமாயிடுறது அந்த மாலை. ஏவம் கிரமேண இப்படிப்பட்ட அடிப்படையோட இவ்வாறு இந்த ஸ்டெப்பில் ஹே ராஜர்ஷே அஸ்வபதியே தசலட்சம் ஜபங்குரு 10 லட்சம் ஜபத்தை நீ காயத்ரி மந்திரம் இந்த மாலையை வச்சுன்னு பண்ணு. சாட்சாத் ரட்சசி சாவித்ரி உன் முன்னாடி வந்து நிற்பா. சாவித்ரி தேவி உன் முன்னாடி வந்து நிற்பா. திரிஜன்ம பாத்தக க்ஷயாத். ஏன்னா 3 ஜென்ம பாபம் உனக்கு இருக்குது, பாக்கி இருக்குது. அது 3 ஜென்ம பாபமும் க்ஷயமாயிடும், போயிடும். அதுக்கப்புறம் சாவித்ரி வருவா. अथवा पञ्चगव्येन स्नात्वा मालां सुसंस्कृताम् अथ गङ्गा उदकेन एव स्नात्वा वा अति सुसंस्कृताम् एवं क्रमेण राजर्षे दशलक्षं जपं कुरु साक्षात् द्रक्ष्यसि सावित्रीं त्रिजन्मपातकक्षयात् नित्यं सन्ध्यां च हे राजन् करिष्यसि दिने दिने मध्याह्ने चापि सायाह्ने प्रातरेव शुचिः सदा सन्ध्याहीनः अशुचिः नित्यम् अनर्हः सर्वकर्मसु यद् अह्ना कुरुते कर्म न तस्य फलभाग् भवेत्. ஸோ நித்தியம் சந்தியாவந்தனம் பண்ணுன்ற டெய்லி சந்தியாவந்தனம் பண்ணணும் ஹே ராஜன் அஸ்வபதி. கரிஷ்யசி தினே தினே டெய்லி பண்ணணும் நீ. ஸோ மத்தியான்கே சாப்பி மத்தியானத்துலேயும் பண்ணணும், சாயான்கே சாயங்கால நேரத்துலையும் சந்தியாவந்தனம் பண்ணணும். பிராத்தரேவ காலம்பர. ஸோ காலை சந்தியா மாலை சந்தியா நடுவில் மத்தியானத்தில் அப்போ பண்ணும்போது ஏவ சுச்சிஹி சதா அதுதான் நல்ல சுத்தமானது. சந்தியாஹீனகா சந்தியாவந்தனம் இல்லாதவன், அசுச்சிஹி அவன் சுத்தம் இல்லாதவன், நித்தியம் அனர்ஹக அவனுக்கு தகுதியே கிடையாது. இந்த ஜபம்லாம் ஜபிக்கிறதுக்கே தகுதி கிடையாது அவனுக்கு. காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க தகுதியே கிடையாது அவனுக்கு. ஸோ சர்வ கர்மசு ஒரு காரியத்துலேயும் அவனுக்கு வந்து லாய்க்கு கிடையாது. எது அன்ஹா குருதே கர்ம. ஸோ நீ எந்தெந்த வேலையை காலம்பரை செய்கிறதோ நான் தஸ்ய ஃபலபாக் பவேத். நீ நல்ல காரியம் கூட பண்ணியிருப்பாய், நீ காலம்பரை வேலையில் நல்ல காரியமெல்லாம் நிறைய பண்ணியிருப்பாய். ஆனால் அதோடைய பலன் உனக்கு கிடையாது, அதோடைய பலனில் உனக்கு பங்கு கிடையாதுன்றார். நான் ஃபலபாக் பவேத். பாகுனா என்னது, பாகம். உனக்கு அந்த பலனுடைய பாகம் உனக்கு கிடையாது, நல்ல காரியத்தோட பலன் கிடைக்காது. नित्यं संध्यां च हे राजन् करिष्यसि दिने दिने मध्याह्ने चापि सायाह्ने प्रातरेव शुचिः सदा सन्ध्याहीनः अशुचिः नित्यम् अनर्हः सर्वकर्मसु यद् अग्ना कुरुते कर्म न तस्य फलभाग् भवेत्. न उपतिष्ठति यः पूर्वां न उपास्ते यस्तु पश्चिमां स शूद्रवत् बहिष्कार्यः सर्वस्मात् द्विजकर्मणः यावत् जीवनपर्यन्तं त्रिः सन्ध्यां यः करोति च स च सूर्यसमः विप्रः तेजसा तपसा सदा. ஸோ நான் உபதிஷ்டனம் சொன்னான்னா பூஜை பண்ணுறதுக்கு அப்புறம் இந்த ஜபிக்கிறதுக்கு எல்லாமே உபதிஷ்டான்னு வார்த்தை வரும். பக்கத்தில் இருக்கிறதுன்னு அர்த்தம். பகவானோட பக்கத்தில் இருக்கிறது, பகவானுக்கு பூஜை பண்ணுறது, பகவானை ஜபிக்கிறது எல்லாமே உபதிஷ்டத்தின்னு வரும். இப்போது காலம்பர சந்தியாவந்தனம் பூர்வாம் ந உபதிஷ்டதி. பூர்வா சந்தியா பிரவர்த்தத்தைன்னு சொல்கிற மாட்டேன். காலை வேளையில் உள்ள சந்தியாவந்தனத்தை யார் பண்ணலையோ ந உபாஸ்தே எஸ்து பஷ்டிமாம். அது மாதிரி ஈவினிங் பஷ்டிம சந்தியாங்கிறது ஈவினிங் சந்தியாவந்தனமும் யார் பண்ணலையோ ந உபாஸ்தே உபாசிக்கலையோ சக சூத்ரவத்து வன்னி காரியக. ஸோ அவன் வந்து சூத்ரனை போல வன்னி காரியகன்னு அக்னி காரியத்துலலாம் அவனை விலக்கி வைக்கணுங்கிறான். ஸோ வன்னி காரியன்னா அக்னி காரியம். ஸோ யாக யஜ்யமெல்லாம் பண்ணுறதுக்கு அவனுக்கு தகுதி கிடையாது. அவன் எவ்வளோ நல்ல பிராமணா வேற எல்லாம் வேதமெல்லாம் கற்றுன்றதா கூட சந்தியாவந்தனம் 2 வேளை பண்ணலையானால் அவனுக்கு சூத்திரனோட ட்ரீட்மெண்ட்டு தான். வன்னிகாரிய சர்வஸ்மாத் துஜகர்மனக எல்லா பிராமண காரியத்திலேருந்து துஜகர்மனக பிராமணன் செய்ய வேண்டிய காரியத்திலேருந்தும் எல்லா அக்னி காரியத்திலேருந்தும் அவனை பகிஷ்காரம் பண்ணணுங்கிறத சேர்த்துக்கணும். நம்ம யாவத் ஜீவன பர்யந்தம் ஆயுசு முழுக்க ஜீவனம்
ஆயுசு எவ்வளவு நாள் இருக்கோ அது முடியறது வரைக்கும், பர்யந்தம் முடியறது வரைக்கும். திரிசந்தியாமேக கரோதி, 3 வேளை சந்தியாவந்தனை யார் பண்ணுறாளோ ஆயுசு முடியறது வரை எவன் பண்ணுறானோ சச்ச சூரிய சமக, அவன் சூரிய நாராயணனே ஆயிடுறான்ங்கிற. அவன் நேர சூரியனை போல இருக்கான், சூரியனுக்கு சமமானவன். விப்ரக அந்த பிராமணன் தேஜசா தபசா சதா, அவனுடைய தேஜஸ் அப்படி இருக்கும், அவனுடைய தபஸ் அப்பேற்பட்ட தபசா இருக்கும், சூரியனுக்கு ஈக்குவலாக இருப்பன். ராதே கிருஷ்ணா மேம். सो बहिष्कार्यः करणीयः। படிக்கிறேன். न उपतिष्ठति यः पूर्वां न उपास्ते यस्तु पश्चिमां स शूद्रवत् बहिष्कार्यः सर्वस्माद्विजकर्मणः यावत् जीवनपर्यन्तं त्रिसन्ध्यां यः करोति च स च सूर्यसमः विप्रः तेजसा तपसा सदा। तत्पाद पद्मरजसा सद्यः पूता वसुन्धरा जीवन्मुक्तः स तेजस्वी सन्ध्यापूतः हि यः द्विजः तीर्थानि च पवित्राणि तस्य संस्पर्शमात्रतः ततः पापानि यान्ति एव वैनतेयात् इव उरगाः। தத் பாதபத்ம ரஜசா, அவனுடைய தாமரை பாதங்களுடைய அந்த தூளி, பாத தூளி யார், இந்த 3 வேளை சந்தியா பண்ணுறவன். ஸோ அவனுடைய பாத தூளினால் வசுந்தரா சத்யகா பூதா, பூமியே புனிதமடைவாள். ஸோ அவன் பூமியில் நடக்கிறதுனால பூமியே பெருமைப்படுவாள், அவள் புனிதப்பட்டு விடுவாள். சந்தியா பூத்தக ஹி யோதிஜக, ஸோ சந்தியாவந்தனம் பண்ணி பண்ணி புனிதமடைந்த ஒரு பிராமணன், யக திஜக எந்த பிராமணன், ச தேஜஸ்வி ஜீவன் முக்தக, அந்த தேஜஸை உடையவன் வாழ்க்கையில் இருக்கும்போதே, ஜீவனை உயிரோடு இருக்கும்பொழுதே அவன் முக்தி அடைந்தவனாகி ஆகிறான். ஸோ தஸ்ய சம்பர்ஷ மாத்திரதக, அவன் போய் குளிக்கிறான்னு வச்சவங்களே, அவனுடைய தொடுதலாலேயே தீர்த்தானிச்ச பவித்ராணி, தீர்த்தங்கள் எல்லாம் புனிதமடைந்து விடும். இந்த காயத்ரி மந்திரத்துக்கு அவ்வளோ விசேஷம் இருக்குது. ஸோ அந்த தீர்த்தங்கள் எல்லாம் பவித்திரம் அடைந்து விடும். ததக பாபானி யாந்தியவ, பாபங்களெல்லாம் ஓடியே விடும். வைனதேயாதிவ உரகாகா, வினதாவின் பிள்ளையான கருடனை பார்த்து உரகம் என்று சொல்லக்கூடிய இந்த பாம்புகள் எல்லாம் எப்படி ஓடுமோ அது மாதிரி பாபங்கள் எல்லாம் ஓடியே போயிடும். तत्पाद पद्मरजसा सद्यः पूता वसुन्धरा जीवन्मुक्तः स तेजस्वी सद्यापूतः हि यः द्विजः तीर्थानि च पवित्राणि तस्य संस्पर्शमात्रतः ततः पापानि यान्ति एव वैनतेयात् इव उरगाः। न गृह्णन्ति सुराः पूजां पितरः पिण्डतर्पणं स्वेच्छया च द्विजादेश्च त्रिसन्ध्यारहितस्य च मूलप्रकृति अभक्तो यः तन्मन्त्रः य मन्त्रस्य अपि अनर्चकः तद् उत्सवविहीनश्च विषहीनः यथा उरगः। ஸ்வேச்சையா, 2வது லைன் பாருங்கள். ஸ்வேச்சையாச்ச திஜாதேஷ, அதாவது பிராமணனாக இருக்கான், திஜாதி திஜனாக பிறக்கிறான், அந்த ஜாதியில் இருந்துண்டோ தன் இஷ்டம் போல் திரிசந்தியாரகிதஸ்யா, 3 சந்தியா காலம் வேலை பண்ணலவான், சந்தியாவந்தனமே பண்ணல, 3 வேலையும் பண்ணலவான். ஸோ அப்படிப்பட்ட அவனிடந்து சுராகா தேவர்கள் எல்லாம் பூஜாம், அவனுடைய பூஜையோ அல்லது பிதரக தேவர்கள், அந்த பித்திருக்கள் இருக்காளே நம்முடைய பித்திருக்கள், அவர்களெல்லாம் பிண்ட தர்ப்பணத்தை ந கிருண்ணந்தி, இவன் பிண்ட தர்ப்பணம் பண்ணினா அதை ஏற்றுக்க மாட்டார்கள். சந்தியாவந்தனம் இல்லாதவன் பிண்ட தர்ப்பணம் கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், தேவர்கள் பூஜையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மூலப்பிரகிருதி அபக்தக, மூலப்பிரகிருதி 5 தேவிகள் இருக்கா. ஸோ இந்த தேவிகளுக்கெல்லாம் பூஜையே பண்ணலாவா, அவனுக்கு அவள்கிட்ட பக்தியே இல்லை. மூலப்பிரகிருதி தேவிகளாகப்பட்ட 5 தேவிகளிடத்தில் பக்தி இல்லாதவன் எவன் ஒருவன் இருக்கிறானோ தன் மந்திரசியாப்பி அனர்ச்சக, ஒவ்வொரு தேவிக்குமே மந்திரங்கள் இருக்குது. சரஸ்வதிக்கு மந்திரம் இருக்குது, துளசிக்கு மந்திரம் இருக்குது, எல்லா மந்திரங்கள்லாம் பார்த்துட்டு வரோம் நம்ம. ஸோ இந்த மந்திரங்களெல்லாம் அவன் அர்ச்சனை பண்ணவே இல்லை, இந்த மந்திரத்தெல்லாம் சொல்லவே இல்லை அவன். தது உற்சவ விஹீனஷ, ஸோ அது மாதிரி இந்த மூலப்பிரகிருதிகளுக்கு துர்கா நவராத்திரி நடக்கிறது, ஒரு தேவிக்குமே விசேஷமாக சரஸ்வதி பூஜைன்றோம். அப்படி தேவிகளுக்கெல்லாம் அந்த உற்சவங்கள் நடக்கும்போது அதெல்லாம் இல்லை இவனுக்கு, இதெல்லாம் ஒன்றுமே கொண்டாட மாட்டான், எங்கேயோ போய் கொண்டிருப்பான். அந்த மாதிரி அந்த உற்சவங்கள் இல்லாதவன். விஷஹீனக யதா உரக, அவனுக்கு எப்படி தேஜஸ் இருக்கும், விஷம் இருந்தால் தான் பாம்புக்கே ஒரு அழகு, பாம்போட அழகே விஷம், அதோட விஷம்தான் அந்த பாம்புக்கே அழகு. அப்படி இவனுக்கு தேஜஸ் தான், இவன் பிராமணன்னாலே ஒரு தேஜஸ் இருக்கணும், முகத்தில் கலை இருக்கணும். ஸோ இவன் விஷம் இல்லாத பாம்பு போல தேஜஸ் இல்லாத பிராமணன். न
न गृह्णन्ति सुराः पूजां पितरः पिण्डतर्पणम् स्वेच्छया च द्विजादेश्च त्रिसन्ध्यारहितस्य च मूलप्रकृति अभक्तः यः तन्मन्त्रस्य अपि अनर्चकः तदुत्सवविहीनश्च विषहीनः यथा उरगः विष्णुमन्त्रविहीनश्च त्रिसन्ध्यारहितः द्विजः एकादशी विहीनश्च विषहीनः यथा उरगः हरेः अनैवेद्यभोजी दावको वृषवाहकः शूद्र अन्नभोजीयो विप्रः विषहीनः यथा उरगः. இந்த விஷஹீனக யதா உரகன்னு நிறைய வரப்போகிறது வரிசையாக. அதனால் அது நம்ம திருப்பி திருப்பி சொல்ல வேண்டாம். விஷமில்லாத பாம்பு போல் தேஜஸ் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ விஷ்ணு மந்திர விஹீனஷா, விஷ்ணு மந்திரம் என்னது? ஓம் நமோ பகவதே வாசுதேவாயான்னு சொல்லலாம் இல்லையா? ஓம் நமோ நாராயணாய எல்லாம் இருக்குது, விஷ்ணு மந்திரங்கள் இருக்குது. ஸோ அந்த மந்திரம் கிடையாது. ஆமாம், நாராயணாய நமகா எல்லாம் சொல்லாமே, அதெல்லாம் இல்லாதவன். திரிசந்தியாரகிதக, திரிசந்தியா 3 வேளை சந்தியா காலம் வந்தனம் பண்ணலை. அப்புறம் ஏகாதசி விஹீனம், ஏகாதசி விரதம் கிடையாது. அவனெல்லாம் விஷஹீனக யதா உரகக, அவனெல்லாம் இதோடு சேர்த்துக்க வேண்டிதான். தேஜஸ் கிடையாது. ஹரேகே நைவேத்திய போஜி, ஹரிக்கு காட்டில் நைவேத்தியம் காட்டிட்டு தான் சாப்பிட்ணும். பகவானுக்கு நைவேத்தியம் காட்டாமல் அதை சாப்பிட்றான். ஸோ அதை மாதிரி உள்ளவன் அவனும் தேஜஸ் கிடையாது. தாவகன்னா இந்த துணி துவைக்கிறவன், வண்ணான். ஸோ வண்ணான். விருஷவாகக என்னது? காலவண்டியை ஓட்டக்கூடியவன். ஸோ காலவண்டியெலாம் ஓட்டக்கூடியவன், இதெல்லாம் சூத்ர கேட்டகரி. ஸோ அவன் சூத்ர அன்னபோஜி, சூத்ரர்கள் சமைச்சு கொடுக்குறாளே அந்த சாப்பாடை சாப்பிட்றவன். யக விப்ரக, இப்படியெல்லாம் பண்ணக்கூடிய, அதாவது காலவண்டியை ஓட்டுறான்னு ஒரு பிராமணன்னா அவனும் தேஜஸ் இழந்தவன்னு சொல்கிறான். ஸோ யக விப்ரக விஷஹீனக யதா உரகக, அவனுக்கும் தேஜஸ் கிடையாது. विष्णु मंत्र विहीनश्च त्रिसन्ध्यारहितः द्विजः एकादशी विहीनश्च विषहीनः यथा उरगः हरेः नैवेद्य भोजी दावकः वृषवाहकः शूद्र अन्न भोजी यः विप्रः विषहीनः यथा उरगः शूद्राणां शवदाहीयः स विप्रः वृषलीपतिः शूद्राणां सूपकारश्च विषहीनः यथा उरगः शूद्राणां च प्रतिग्राही शूद्रयाजी च यो द्विजः मसिजीवी असिजीवी विषहीनः यथा उरगः. ஸோ சூத்ரானாம் ஷவதாகி, சூத்ரர்களுடைய சவத்தை எரிக்கிறது, பிணம் எரிக்கிறதுக்கு போகிறது. ஸோ சூத்ரர்களுடைய பிணம் எரிக்க போகிறவன். அப்புறம் சக விப்ரகா விஷலீபதிகி, விஷலீபதினது சூத்ரனோட பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஒரு சூத்ரனுடைய கணவனாக இருக்கக்கூடியவன் விஷலீபதின்னு சொல்லக்கூடியது. இப்படி ஒரு பிராமணன் பண்ணினாலோ சூத்ரானாம் சூப்பகாரகாச்சா, சூப்பகாரன்னா சமையல்காரன்னு அர்த்தம். சூப்பான்னா தனியாக எடுத்தோம்னா பருப்புன்னு அர்த்தம். சூப்பகாரங்கன்னா பருப்பு செய்கிறவன்னு அர்த்தம் கிடையாது, சமயக்காரன்னு சொல்லுவோம். ஸோ சூத்ரர்களுக்கு போய் வீட்டில் போய் சமைச்சு போட்டானா அந்த பிராமணன். விஷஹீனக யதா உரகக, பாம்பு போல் தேஜஸ் இல்லாதவன். சூத்ரானாம் பிரதிகிரகம்னு தானத்தை வாங்கிக்கிறது. ஸோ பிரதிகிரகம், ஸோ அது சூத்ரர்கள் கொடுக்குற அந்த ஒரு பிரதிகிரகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், அந்த ஒரு கிஃப்டை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். சூத்ர யாஜி, சூத்ரர்களுக்கு யாகம் பண்ணக்கூடாது, அவர்களுக்கு யாகத்துக்கு அருகதை கிடையாது. அங்கே போய் இவன் யாகம் பண்ணி கொடுத்தாலோ அந்த யகதுஜக எந்த பிராமணன் சென்றானோ அது மாதிரி. மசிஜீவி, மசின்னு சொன்னான்னா பெயிண்ட்னு அர்த்தம். மசிஜீவின்னு பெயிண்டர்னு விட்டார். பெயிண்டரும் இந்த அவனுக்கு தேஜஸ் இல்லைன்னு விட்டார். மசிஜீவி. அசிஜீவின்னு சொன்னான்னா அது இது அது செக்யூரிட்டி காரியம். ஸோ அசிஜீவின்னு சொன்னா பகரேதார்னு ஹிந்தியில் சொல்லுவோம், செக்யூரிட்டி வேலை பார்க்கக்கூடியவன். ஸோ இந்த மாதிரி உள்ளவர்கள் எல்லாருமே அந்த பாம்பு தேஜஸ் இல்லாத மாதிரி உள்ளவர்கள். शूद्राणां शवदाहीयः स विप्रः वृषलीपतिः शूद्राणां सूपकारश्च विषहीनः यथा उरगः शूद्राणां च प्रतिग्राही शूद्रयाजी च यः द्विजः मसिजीवी असिजीवी विषहीनः यथा उरगः.
यः कन्या विक्रयी विप्रः यः हरेः नाम विक्रयी यः विप्रः अवीर अन्नभोजी ऋतुस्नानात् अन्नभोजकः भगजीवी वार्दुषीकः विषहीनः यथा उरगः यो विद्या विक्रयी विप्रः विषहीनः यथा उरगः. அவீரா அன்னபோஜி. அவீரா அது ஸ்ரீலிங்கம். ஓகே. ஸோ எக கன்யா விக்ரயி, கன்யாவை கன்னியாதானம் பண்ணிக்கிறோச்சு பைசா வாங்கிக்கிறான். ஸோ கன்யா விக்ரயி பெண்ணை விற்கக்கூடிய ஒருவன், அவர் பிராமணன். ஹரேகே நாம விக்ரயி பகவானுடைய நாம பஜனை பண்ணுறதுக்கு போய் காசு வாங்கிறது. ஸோ அவனுடைய பகவானுடைய பேரை விற்கிறான்னு அர்த்தம். அவன் பஜனை பண்ணுறதுக்கெல்லாம் போய் இப்போ காசு வாங்கிறது அவன். யக விப்ரகா அவீரா அன்னபோஜி. அவீரான்னு சொன்னால் கணவன் இல்லாதவள், குழந்தைகளும் இல்லாதவள். அவள் பேர் அவீரான்னு பேர். ஸோ கணவன் குழந்தை இல்லாத ஒரு பெண்ணிடம் போய் சாப்பிடக்கூடியவன் அன்னபோஜி, அவள் சமைச்சு சாப்பிட்றவன். ஸ்நாத அன்னபோஜக. ருத்துஸ்நாதம்னா ருத்து காலத்தில் வந்து அவள் குளிச்சுட்டு சமைச்சாள்னா அதை சாப்பிட்றவன். இவா எல்லாருமே ஒரு இது கிடையாது, அவளுக்கு வந்து ஒரு தேஜஸ் கிடையாது. பகஜீவி பார்துஷிகக. பார்துஷிகன்னு சொன்னால் இது புது வார்த்தையாக இருக்குது. லஞ்சம்னு அர்த்தமா. எவன் ஒருத்தன் லஞ்சம் வாங்குறானோ, பகஜீவின்னு ரொம்ப ஐஸ்வர்யமாக பட்டாட்டோபமாக ஜீவிக்கக்கூடியவன், அது மாதிரி லஞ்சம் வாங்குறவன் பார்துஷிகக. விஷஹீனக யதா உரக. அவளும் இந்த மாதிரி இது விஷம் இல்லாத பல்ல பிடிக்கின பாம்புன்னு வச்சுக்க வேண்டிதான். ஸோ அது ஏன்னா அங்கே பல்லில் தானே விஷம் இருக்குது. ஸோ அதனால் பாம்பு போல் தேஜஸ் இல்லாதவர்கள். யக வித்யா விக்ரயி விப்ரக. வித்யாவை விற்கிறான். ஸோ தான் படித்ததை சொல்லிக் கொடுக்கறதுக்கு பைசா வாங்கிக்கிறான். அப்படிப்பட்ட பிராமணன் அவனும் விஷஹீனக யதா உரக. ராதே கிருஷ்ணா. படிக்கட்டுமா? यः कन्या विक्रयी विप्रः यः हरेः नाम विक्रयी यः विप्रः अवीरा अन्नभोजी ऋतुस्नात अन्नभोजकः भगजीवी वार्दुषिकः विषहीनः यथा उरगः यः विद्या विक्रयी विप्रः विषहीनः यथा उरगः. राधे कृष्णा मैम. सूर्योदये स्वपेद्यो हि मत्स्यभोजी च यो द्विजः शिवा पूजादिरहितः विषहीनः यथा उरगः इत्युक्त्वाद मुनिश्रेष्ठः सर्वपूजा विधिक्रमं तम् उवाच च सावित्र्या यानादिकम् अभीप्सितम्. அடுத்த ரெண்டு லைன் படிங்க. तत्त्वा सर्वं नृपेन्द्राय ययौ च स्व आश्रमे मुने राजा सम्पूज्य सावित्रीं ददर्श वरम् आपच. அவ்வளோதான். சூரியோதய ஸ்வபேத்தியக. சூரிய உதிச்சாச்சு, அப்புறம் தூங்கிறது. யார் ஒருத்தன் தூங்குறானோ அது, அல்லது மத்ஸ்யபோஜி மீன் சாப்பிட்றானோ, யோதிஜக எந்த பிராமணன் இப்படி மீன் சாப்பிட்றானோ, சூரியோதயம் ஆனதுக்கப்புறம் எந்திருக்கிறானோ, தூங்கிட்டு இருக்கானோ, சிவா பூஜாதி ரஹிதக. சிவா யார்? தேவி. தேவி பூஜையெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது இல்லாதவன். அது அவன் வந்து தேஜஸ் கிடையாது, விஷமில்லாத பாம்பு போல. இவ்வாறு சொல்லிவிட்டு முனிஸ்ரேஷ்டக யார்? பராசர முனி இதெல்லாம் சொல்லிவிட்டு சர்வ பூஜா விதிக்கிரமம், எப்படி பூஜை பண்ணணும், எந்த இடத்துல உட்காரணும், எப்படி எண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கார். மாலை என்ன பண்ணணும், புனிதப்படுத்தணும் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு, பூஜா விதி பண்ணுறதை சொல்லி கொடுத்துட்டு, தம் உவாச்ச சாவித்திரியாக தியானாதிகம் அபீப்சிதம். சாவித்திரி தேவியை எப்படி தியானம் பண்ணுறதையும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு, அபீப்சிதம் அவன் விரும்பியதுனால அந்த தியானம் பண்ணுறது எப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு, தத்வா சர்வம் இப்படி எல்லா உபதேசத்தையும் கொடுத்து விட்டு நிருபேந்திராய ராஜாவிடம் யயௌச்ச ஸ்வ ஆசிரமே முனே. ஹே நாரதரே, அவர் பராசரர் தன்னுடைய ஆசிரமத்துக்கு கிளம்பி சென்றார். ராஜா சம்பூஜ்ய சாவித்திரி தேவியை நன்னா பூஜை பண்ணினார். இவர் சொன்ன விதிப்படி அவர் பூஜை எல்லாம் பண்ணி ததர்ஷா பார்த்தார். தேவி வந்துட்டா. ஸோ தேவி இவர் இந்த கிரமப்படி பூஜை பண்ணோடனே தேவியை பார்த்தார். வரம் ஆபச்சா, அவருக்கு வரமும் கேட்டார், வரம் கிடச்சிது. सूर्योदये स्वपेद्यो हि मत्स्यभोजी च यो द्विजः शिवा पूजादिरहितः विषहीनः यथा उरगः
इत्युक्वाच मुनिश्रेष्ठः सर्वपूजा विधिक्रमं तम् उवाच स सावित्र्या ज्ञानादिकम् अनिश्चितं दत्त्वा सर्वं नृपेन्द्राय ययौ आश्रमे मुने राजा सम्पूज्य सावित्रीं ददर्श वरम् आपच नारद उवाच किं वा ध्यानं च सावित्र्याः किं वा पूजा विधानकं स्तोत्रं मन्त्रं च किं दत्त्वा प्रययौ स पराशरः नृपः केन विधानेन सम्पूज्य श्रुतिमातरं वरं च कं वा सम्प्राप सम्पूज्य तु विधानतः நாரதர் சொல்கிறார் கிம்பா தியானம். இப்போ நாரதர் வந்து கேட்குறாரு, அவர் என்ன தியானம் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஒரே லைனில் முடிச்சிட்டார் இல்லையா வேர். ஸோ அது என்ன தியானம்னு கேட்குறாரு இப்போது நாரதர் நாராயணரை பார்த்து. சாவித்ரியாக தியானம் கிம், சாவித்ரியை எப்படி தியானம் பண்ணுறது, கிம்பா பூஜா விதானகம், அவளை எப்படி பூஜை பண்ணுறது, ஸ்தோத்திரம் மந்திரம் ச கிம், ஸோ பீஜ மந்திரம் என்னது, ஸ்தோத்திரம் எப்படி பண்ணணும், கிம் தத்வா பிரயயௌ ச பராசரக, இதெல்லாம் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்கிறார். அப்படி என்னத்தை சொல்லி கொடுத்துட்டு அவர் போனார் அந்த பராசரர். நிருபக கேன விதானேன, எந்த முறைப்படி எந்த ஒரு விதானத்தினால, ஸ்ருதி மாதரம் சம்பூஜ, ஸ்ருதியோடைய அம்மா வேதத்துடைய ஜனனின்னு சொல்கிறார். வேத ஜனனி காயத்ரி தான் வேதத்துக்கு எல்லாமே ஆதி இல்லையா. ஸோ அந்த வேத ஜனனியான அந்த சாவித்திரியை சம்பூஜிய பூஜனை பண்ணி வரம் ச கம்பா, எந்த வரத்தை அவர் அடைந்தார், சம்பிராப்ப சம்பூஜிச்ச விதானத்தக, அந்த விதானம்னு என்னது, எப்படி அந்த முறைப்படி அந்த பூஜையெல்லாம் பண்ணி தியானம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாம் பண்ணி என்ன வரத்தை அந்த ராஜா அடைந்தார். ज्ञानं च सावित्र्याः किं वा पूजा विधानकं स्तोत्रं मन्त्रं च किं दत्त्वा प्रययौ स पराशरः नृपः केन विधानेन सम्पूज्य श्रुतिमातरं वरं च कं वा सम्प्राप सम्पूज्य तु विधानतः तत्सर्वं श्रोतुमिच्छामि सावित्र्याः परमं महत् रहस्याति रहस्यं च श्रुति सिद्धं समासतः. தற்சர்வம் சோதமிச்சாமி, இதெல்லாமே நான் கேட்க விரும்புகிறேன். சாவித்ரியாக பரமமானது, சாவித்ரியோட தியானம் சோஸ்திரம் எல்லாமே நான் கேட்குறேன். மகத்தானது, ரகசிய அதிரகசியம், ரகசியங்களை விடலாம் தாண்டி அதிகுஹ்யமானது. ஏன்னா மந்திரங்கள்லாம் ரொம்ப, அது காயத்ரி மந்திரங்கிறது எல்லாரும் சொல்லவே கூடாது, சத்தமாகவே சொல்லக்கூடாது. ஸோ அந்த மாதிரிப்பட்ட ரகசியமான அதிரகசியமான மந்திரம் அது. ஸ்ருதி சித்தம், ஸ்ருதி வேதத்தில் கிடைத்தது. சமாசத்தகன்னு டோட்டலாக கேட்க விரும்புகிறேன். அது சமாசத்தகன சமாசன்னு சுருக்கி, அதாவது கண்டென்ஸ் பண்ணி எனக்கு சொல்லுங்கன்ட்டேன். ஸோ அதை மொத்தமாக எனக்கு சுருக்கி சொல்லுங்கள் கேட்குறார். सावित्र्याः परमं महत् रहस्याति रहस्यं च श्रुति सिद्धं समासतः. श्रीनारायण उवाच ज्येष्ठकृष्णत्रयोदश्यां शुद्धकाले च यत्नतः व्रतमेव चतुर्दश्यां व्रती भक्त्या समाचरेत् व्रतं चतुर्दशाब्दं च द्विसप्तफलसंयुतं दत्त्वा द्विसप्तनैवेद्यं पुष्पधूपादिकं चरेत्. ज्येष्ठ मासம்னா ஆனி மாதம். ஸோ கிருஷ்ணத்ரயோதசி திதியில் ஆனி மாதத்தில் சுத்த காலே, அதாவது நல்ல சுத்தமான அந்த டைமில் எத்தனத்தக முயற்சியோடு கூட சதுர்தஷ்யாம் விரதமேவ. ஸோ அன்றைக்கி வந்து திரையோதசியில் ஆரம்பிக்க வேண்டியதில்லை, அன்னிலேருந்தே விரதத்துக்கு முன்னேற்பாடு பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்கணும். திரையோதசியில் 14வது நாளான சதுர்தசியில் விரதத்தை ஆரம்பிக்கணும், விரதம் எடுக்கணும், சாவித்ரி மந்திரத்தோடு விரதத்தை எடுக்கணும். விரதி, அப்படி விரதத்தை எடுக்கக்கூடியவன் பக்தியா சமாச்சரேத், அந்த விரதத்தை பக்தியோடு கடைப்பிடிக்க வேண்டும். சதுர்தச அப்தம் விரதம், 14 வருஷம் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கணும். த்விசப்த ஃபல சம்யுதம், த்விசப்தன்னா 14, திருப்பி 2 × 7. ஸோ 14 பழங்களோடு கூட 14 வருஷங்கள் விரதம், இந்த விரதத்தை கடைப்பிடிக்கணும். தத்வா த்விசப்த நைவேத்தியம், இந்த 14க்கு ரொம்ப விசேஷமாக இருக்குது. ஸோ 14ஆம் தேதி சதுர்தசியில் 14 பழங்கள் 14 வருஷம்
14 நைவேத்தியம் கொடுக்கணும். புஷ்ப தூபாதிக்கம் சரேத்து. ஸோ 14 வித நைவேத்தியங்களை கொடுத்து தூபம் தீபம் புஷ்பம் எல்லாம் அர்ச்சிக்கணும் தேவிக்கு. श्रीरामोवाच ज्येष्ठ कृष्ण त्रयोदश्यां शुद्धकाले च यत्नतः व्रतं एव चतुर्दश्यां व्रति भक्त्या समाचरेत् व्रतं चतुर्दश अब्दं च द्विशब्दफलसंयुतं दत्त्वा द्विशब्द नैवेद्यं पुष्पधूपादिकं चरेत्. Ma'am, Radhakrishna ma'am. वस्त्रं यज्ञोपवीतं च भोजनं विधिपूर्वकं संस्थाप्य मङ्गलघटं फलाशाकसमन्वितं गणेशं च दिनेशं च वह्निं विष्णुं शिवं शिवां सम्पूज्य पूजयेदिष्टं घटे आवाहिते द्विजः. ஸோ வஸ்திரம் யஜ்ஞோபவீதம் ச போஜனம் விதிபூர்வகம். அதாவது அந்த துணி, அப்புறம் யஜ்ஞோபவீதம் பூணல், அப்புறம் சாப்பாடு, எல்லாமே அந்த விதிப்படி என்னெல்லாம் சாப்பிடலாமோ ஆகாரமெல்லாம் நேம நிஷ்டையெல்லாம் இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸும் அந்த மாதிரி நீட்டாக இருக்கணும். மங்கள கட்டே இப்போ இதில் கட்டம்னு என்னது குடம். குடத்தில் இப்போ வஸ்திரம் இல்லாமல் வஸ்திரத்தை சுற்றணும், நூல் சுற்றுறோம் இல்லையா. இப்போது அதுக்கு பதிலாக குடத்தில் நூலை சுற்றுறா, வஸ்திரத்தை சுற்றலான்ற. அப்புறம் அந்த யஜ்ஞோபவீதங்கிறது பூனல் மாதிரி தானே, அந்த நூலை தான் சுற்றுறாவான். ஸோ அந்த கடத்தில் அதெல்லாம் வச்சு போஜனம் விதிபூர்வகம் இதில் வராது, இது கடத்தில் வராது. விதிபூர்வகமாக சாப்பிட்டுண்டு பல ஷாக்கா சமநிதி. அந்த குடத்தில் என்ன பண்ணணும், பழங்கிறது இங்கே தேங்காய் வைப்போம் இல்லையா, நாரியல் பழம் தான் சொல்கிறோம் இல்லையா, தேங்காய். அந்த தேங்காய் நடுவில் குடத்தில் நடுவில் வச்சு, அப்புறம் ஷாக்காங்கிறது இலை மாவிலை வைக்கிறோமே, அந்த மாவிலை வச்சு குடத்தை ரெடி பண்ணி, கணேசம் ச தினேஷம் ச. கணேசம் பிள்ளையார், தினேஷம் யார், தினத்தை உண்டாக்கக்கூடிய சூரியன். ஸோ சூரியனையும் பிள்ளையாரையும், வன்னிம் அக்னியையும், விஷ்ணுதேவர், சிவம், அப்புறம் சிவா என்று சொல்லக்கூடிய பார்வதி, சம்பூஜை எல்லாரையும் இந்த கடவுள்களை எல்லாம் பூஜிக்கணும். இதை பார்த்தா என்ன சொல்கிறது, இந்த 5 கானபத்தியம், அப்புறம் இது இருக்கு இல்லையா, சூரியனை தொழக்கூடிய ஒரு ஒரு வெரைட்டி இருக்கு இல்லையா, அதனால அவள் வந்து சூரியனை தொழுவாளாக இருக்கும். ஸோ 5 வித கடவுள்கள், 5 வித ஷாக்கா இருக்குது. ஸோ அக்னியை கும்பிடக்கூடியவர்கள், நம்ம அக்னி அதில் வராது, நம்ம விஷ்ணு சிவம் முருகன் வரும். வன்னிக்கு பதிலாக முருகன் வரும், இங்கே வன்னின்னு வருது. ஸோ பஞ்சாயத்தன பூஜை கரெக்டு. வன்னி அப்போ அக்னி வருது அந்த இடத்துல. விஷ்ணு சிவம் சிவம் இவா எல்லாரையும் நல்லா பூஜித்து, பூஜையே இஷ்டம் ஆவாகிதே கட்டை. ஸோ நீ உனக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமோ அதை ஆவாகனம் பண்ணணும். நீ உனக்கு சூரிய சாக்கா ஃபாலோ பண்ணுறேன்னா சூரியனை அதில் ஆவாகனம் பண்ணணும், தேவின்னா தேவி ஆவாகனம் பண்ணணும். ஸோ அந்த குடத்தில் அந்த தேவியை ஆவாகித்தே கட்டை ஆவாகனம் பண்ணின அந்த இஷ்ட தேவியை துஜகன்னு பிராமணனாகப்பட்டவன் இப்போ இங்கே வந்து ஆவாகனம் பண்ணுறது யார், காயத்ரி தேவி. இப்போ அதுதானே இஷ்ட தெய்வமாக பூஜை பண்ணிட்டு இருக்கார் அஸ்வதி. அதனால அந்த காயத்ரி தேவியை அங்கே ஆவாகனம் பண்ணணும். वस्त्रं यज्ञोपवीतं च भोजनं विधिपूर्वकं संस्थाप्य मङ्गलगणं पलाशाकसमन्वितं गणेशं च दिनेशं च वह्निं विष्णुं शिवं शिवां सम्पूज्य पूजयेत् इष्टं घटे आवाहिते द्विजः. 2 லைன் இதில் ஒரு சின்ன டவுட். शृणु ध्यानं च सावित्र्या च उक्तं मध्यान्तिने च यत् स्तोत्रं पूजा विधानं च मन्त्रं च सर्वकामदम्. சுணு தியானம் சாவித்ரியாக தியானம். சாவித்ரி தேவியை எப்படி தியானம் பண்ணுறதே நான் சொல்கிறேன் கேளு. ச உக்தம் மாத்தியம் தினே ச எத். ஸோ மாத்தியம் தினேன்னு மத்தியான வேளையில் என்ன செய்யணும், அந்த தியானத்தை பண்ணணுமே, அதை சொல்கிறேன். ஸ்தோத்திரம் தான் சொல்கிறேன். பூஜா பண்ணக்கூடிய விதானம், அந்த பூஜை முறையை சொல்கிறேன். மந்திரம், அவளுடைய மந்திரம் சர்வகாமதம் மந்திரம், கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய மந்திரம். இதை எல்லாத்தையும் உனக்கு சொல்கிறேன் கேளுன்ற. शृणु ध्यानं च सावित्र्या च उक्तं माध्यं दिने च यत् स्तोत्रं पूजा विधानं च मन्त्रं च सर्वकामदम्.
काञ्चनवर्णाभां ज्वलन्तीं ब्रह्मतेजसा ग्रीष्म मध्याह्नमार्ताण्ड सहस्रसंवितप्रभाम्. Next 2 lines. ईषद् हास्य प्रसन्न आस्यां रत्नभूषणभूषितां वह्निशुद्धां शुक आदानां भक्तानुग्रह विग्रहां. वह्निशुद्ध अंशुक आदानां. சாரி. தப்த காஞ்சன வர்ணாபாம், நல்ல உருக்கிய தங்கம் போன்ற கலர், அப்படி ஜொலிக்கிற காயத்ரி தேவி, அப்படி வர்ணத்தை உடையவளாக. பிரம்ம தேஜஸா ஜொலந்தீம், அப்படியே பிரம்ம தேஜஸ் அப்படி இருக்காளாம் காயத்ரி தேவி. அந்த மாதிரி மனசில் தியானம் பண்ணணும். ஸோ அப்படியே உருக்கிய பொன் போன்ற அப்படி பிரம்ம தேஜஸோட ஜொலிக்கக்கூடிய தேவி. கிரீஷ்ம வெயில் காலம், அதில் மத்தியான வேளை, அந்த மார்த்தாண்ட சகசிர 1000 சூரியன் உதிச்சு அதில் ஒரு மத்தியான வேளை வெயில் காலத்தில் எப்படி ஒரு ஒளி அப்படி ஜொலனம் எப்படி இருக்குமோ அது போன்ற சம்மித பிரபாம், அது போன்ற பிரபை உடையவளாக. ஈஷத் ஹாஸ்ய பிரசன்ன ஆஸ்யாம், ஆஸ்யம்னா முகம் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இப்படி லேசாக புன்சிரிப்பு கொஞ்சமாக, ஈஷத்திர கொஞ்சமான புன்சிரிப்போடு பிரசன்னமாக இருக்கக்கூடிய முகத்தை உடையவளாக. ரத்தன பூஷண பூஷிதாம், ரத்தன அலங்காரங்கள் எல்லாம் பண்ணிண்டு அப்படியே இதெல்லாம் ஆபரணங்கள்லாம் அடிந்து கொண்டிருக்கப்படாக. வன்னி சுத்த அம்சுக்கான ட்ரெஸ்ஸு. ஸோ அக்னி போன்ற ஜொலிக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு. அந்த ட்ரெஸ்ஸை பீதாம்பரம்னு ஏற்கனவே பார்த்தோமே, அந்த கனகா பிரபாம்னு பார்த்தோம் இல்லையா, தங்கம் போல் ஜொலிக்கிறது. அது மாதிரி அக்னியால் புடம்பட்ட அக்னி சுத்தம். அக்னி தங்கத்துக்கு ஒரு பேருண்டு, அக்னி புரீஷம்னு பேர் தங்கத்துக்கு. அக்னியில் சுடப்பட்டு அதோடைய ஒரு மலம் தான் அக்னியுடைய மலம். புரீஷம்னா மலம், அக்னியால் விடப்பட்ட மலத்துக்கு தங்கம்னு பேர். ஸோ அக்னி புரீஷம்னு சொன்னா அது மாதிரி அக்னி சுத்தம், வன்னி சுத்தம், அக்னியால் சுத்தப்படுத்தப்பட்ட அந்த தங்கம். அம்சுக ஆதானாம், அப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டிருக்கக்கூடியவளாக. பக்த அனுகிரக விக்கிரகம், பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னே விக்கிரக ரூபமாக தரித்து கொண்டிருக்கக்கூடியவளாக தியானம் பண்ணணும். तप्त काञ्चन वर्णाभां ज्वलन्तीं ब्रह्म तेजसा ग्रीष्म मध्याह्न मार्ताण्ड सहस्र संमित प्रभाम्. ईषत् हास्य प्रसन्न आस्यां रत्नभूषण भूषितां वह्निशुद्ध अंशुक आदानां भक्त अनुग्रह विग्रहाम्. सुखदां मुक्तिदां शान्तां कान्तां च जगतां विदेहे सर्वसम्पत्स्वरूपां च प्रदात्रीं सर्वसम्पदां वेद अधिष्ठातृदेवीं च वेदशास्त्रस्वरूपिणीं वेदबीजस्वरूपां च भजेतां वेदमातरम्. ஸோ ஜகதாம் விதேகே காந்தாம், பூமி ஒவ்வொரு பிரம்மாண்டத்தை சிருஷ்டி பண்ணின பிரம்மா, அந்த பிரம்மாவுடைய விருப்பமானவளாக காயத்ரி தேவி. ஸோ புஷ்கரில் பார்த்தா காயத்ரி தேவி தான் பிரம்மாவோட, பிரம்மா கோவிலில் பார்த்தோன்னா காயத்ரி தேவி தான் உட்காந்துருக்கான். ஸோ அந்த காயத்ரி தேவியை, காந்தாவான அந்த காயத்ரி தேவியை, சுகதாம், சுகத்தை கொடுக்கக்கூடியவள், முக்தியை கொடுக்கக்கூடியவள், சாந்தமாக இருப்பையுடையவள், சர்வசம்பத் ஸ்வரூபம், எல்லா ஐஸ்வர்ய ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள், சர்வ சம்பதாம் பிரதாத்ரீம், எல்லா சம்பத்துக்களையும் கொடுக்கக்கூடியவள். ஸோ அவளே சர்வ சம்பத்தோட ஐஸ்வர்யமாக ஒரு ஸ்வரூபமாக இருக்கா, அதை கொடுக்கவும் செய்கிறாவா. வேத அதிஷ்டாத்திரு தேவி, வேதமே அதிஷ்டானமாக இருக்கக்கூடியது காயத்ரி மந்திரத்தில். ஸோ வேத அதிஷ்டான ரூபமாக இருக்கக்கூடிய தேவி, வேத சாஸ்திரஸ்வரூபிணி, வேத சாஸ்திரம் எல்லாம் கிளம்பித்து அந்த காயத்ரி மந்திரத்துலேருந்து ஓம்காரத்துலேருந்து தானே எல்லாம் வருது, வேதமே அங்கேருந்து தான் வருது. ஸோ அந்த வேத சாஸ்திர ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சாவித்திரி தேவியை வேத பீஜஸ்வரூபம், வேத பீஜம் என்னது ஓங்காரம். ஸோ ஓங்கார வடிவினல் பஜே தாம் வேத மாத்திரம், வேதத்துக்கு அம்மாவாக வேத ஜனனியாக இருக்கக்கூடிய அந்த தேவியை கொண்டாட வேண்டும், பஜிக்கணும். सुखदां मुक्तिदां शान्तां कान्तां च जगतां विदेहे सर्वसम्पत्स्वरूपां च प्रदात्रीं सर्वसम्पदां वेद अधिष्ठातृदेवीं च वेदशास्त्रस्वरूपिणीं वेदबीजस्वरूपां च भजेतां वेदमातरम्.
ध्यात्वा ध्यानेन नैवेद्यं दत्त्वा पाणिं स्वमूर्धनि पुनः ध्यात्वा घटे भक्त्या देवीम् आवाहयेत् व्रती दत्त्वा षोडश उपचारं वेदोक्तं मन्त्रपूर्वकं सम्पूज्य स्तुत्वा प्रणवेत् देवदेवीं विधानतः. ஸோ இந்த தியானம் பண்ணிட்டு தேவி இந்த மாதிரி ஒரு ஸ்வரூபத்தில் அப்படி ஜொலிச்சுன்னு இருக்காங்கிற மாதிரி தியானம் பண்ணிவிட்டு நைவேத்தியம் தத்துவா. ஸோ மனசாலே முதல்ல நைவேத்தியம் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதெல்லாம் தியானம்னால மனசு. ஸோ மனசில் தேவிக்கு அப்படி நைவேத்தியம்லாம் கொடுத்துட்டு பாணிம் ஸ்வமூர்தினி. ஸோ தன்னுடைய கையை தன்னுடைய தலைமையில் வைத்துக்கொண்டு தேவி அப்படியே கும்பிடுறோம். அப்படியே கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் புனர் தியாத்வா கடே பக்தியா, அதுக்கப்புறம் தான் ஆவாகனம் பண்ணணும். இதெல்லாம் தேவி அப்படி மனசாலேயே எல்லாம் கும்பிட்டுட்டு அவளை தியானம் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு நேராக குடத்தில் கொண்டு ஆவாகனம் பண்ண தேவியும் ஆவாக ஏற்று விரதி. ஸோ அதுக்கப்புறம் இந்த குடத்தில் இந்த மாதிரிலாம் மாவிலெல்லாம் வச்சு அங்கே கொண்டு ஆவாகனம் பண்ணியாச்சு. ஷோடச உபசாரம் தத்துவா வேதோக்தம், வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஷோடச உபசாரங்களை மந்திரபூர்வகம் தத்துவா, அந்த தேவியோட மந்திரத்தை மனசில் சொல்லிகிட்டே அந்த தேவிக்கு அந்த ஷோடச உபசாரங்களையும் செய்துவிட்டு சம்பூஜ்ய நல்லா பூஜை பண்ணி ஸ்துத்வா ஸ்துதியெல்லாம் பண்ணி தேவியோட ஸ்துதியை சொல்லி பிரணமேத் தேவதேவியும் விதானத்தகன்னு அந்த விதிப்படியாக அந்த சாஸ்திர முறைப்படி தேவதேவியான அந்த காயத்ரி தேவியை வணங்க வேண்டும். ध्यात्वा ध्यानेन नैवेद्यं दत्त्वा पाणिं स्वमूर्धनि पुनः ध्यात्वा घटे भक्त्या देवीम् आवाहयेत् व्रती दत्त्वा षोडश उपचारं वेदोक्तं मन्त्रपूर्वकं सम्पूज्य स्तुत्वा प्रणमेत् देवदेवीं विधानतः. राधे कृष्ण मंत्र. आसनं पाद्यम् अर्घ्यं च स्नानीयं च अनुलेपनं धूपं दीपं च नैवेद्यं ताम्बूलं शीतलं जलं वसनं भूषणं माल्यं गन्धम् आचमनीयकं मनोहरं सुतल्पं च देयान् एतानि षोडश. ஸோ 16 உபச்சாரம் என்னங்கிறத லிஸ்ட் கொடுக்குறாருங்க. 16 உபச்சாரம் தேவிக்கு என்ன பண்ணணும். முதல்ல ஆசனம் சமர்ப்பயாமி அப்படி தானே சொல்லி ஒன்று எல்லாத்தையும் அட்சதையை போட்டுடுவா. ஸோ ஆசனம் போடணும். பாத்தியம்னா கையலம்புற தண்ணி, அர்க்கியம் கால் அலம்புறதுக்கு தண்ணி, ஸ்நானியம் குளிப்பாட்டணும், அப்புறம் அனுலேபனம் சந்தனமெல்லாம் காட்டணும், சந்தனமெல்லாம் பூசுகிற மாதிரி காட்டணும், சந்தனத்தை காட்டணும், சந்தனம்ல லேபனம் சமர்ப்பயாமி அவ்வளோதான். தூபம் காட்டணும், தீபம் காட்டணும், நைவேத்தியம் கொடுக்கணும், தாம்பூலம், அதுக்கப்புறம் தாம்பூலம் சமர்ப்பயாமின்னு சொல்லி தாம்பூலம் வெத்தலை பாக்கு நைவேத்தியம் பண்ணணும், சீதலம் ஜலம் குளிர்ந்த நீர் கொடுக்கணும், தாம்பூலம் கொடுத்தப்பறம் குளிர்ந்த நீர் கொடுக்கணும், அப்புறம் வசனம் ட்ரெஸ்ஸு இல்லையா, ஆபரணம் சமர்ப்பயாமின்லாம் சொல்கிறோம் இல்லையா. பூஷணங்கிறது ஆபரணம், இது அம்பரம் வஸ்திரம் சமர்ப்பயாமின்னு சொல்லுவோம். ஸோ பூஷணம், அப்புறம் மால்யம் மாலை போடணும் தேவிக்கு, கந்தம்ங்கிறது திருப்பியும் அந்த வாசனை பொருட்கள் தான். ஸோ வாசனையான பொருட்கள், ஆச்சமனியகம்னு திருப்பியும் ஆச்சமனியம் பண்ணுறது சுத்தம் பண்ணுறது, ஆச்சமனியம் பண்ணுறதுனாலே கை காலெல்லாம் சுத்தம் பண்ணுறது. ஸோ ஆச்சமனியம் பண்ணுறதுக்குள்ள ஜலத்தை காட்டணும். மனோகரம் சுதல்பம் நல்ல அழகான படுக்கை, தல்பம்னு படுக்கை. ஸோ அது கடைசியாக சமர்ப்பிக்க வேண்டிய அந்த உபசாரம் நல்ல ஒரு மெத்தையை கொடுக்கறது. தேயான் ஏதானி ஷோடச, இதெல்லாம் தேவிக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் ஷோடச உபசாரம். आसनं वाद्यम् अर्घ्यं च स्नानीयं च अनुलेपनं धूपं दीपं च नैवेद्यं ताम्बूलं शीतलं जलं वसनं भूषणं माल्यं गन्धम् आचमनीयकं मनोहरं सुतल्पं च देयान्येतानि षोडश. राधे कृष्ण मैम. अनुलेपन दारु सारविकारं च हेमादि निर्मितं च वा देव आधारं पुण्यदं च मया तुभ्यं निवेदितं तीर्थ उदकं च पाद्यं च पुण्यदं प्रीतिदं महत् पूजाङ्गभूतं शुद्धं च मया तुभ्यं निवेदितं. ஸோ என்னத்தை சொல்லிட்டு ஒன்று ஒரு மந்திரத்தை சொல்லிகிட்டே அதெல்லாம் சமர்ப்பிக்கணும். ஷோடச உபசாரம் மந்திர சகிதம்ன்றார், மந்திரபூர்வகம்ன்றார்லே அந்த மந்திரம் தான் இங்கே சொல்கிறாருங்க. தாருசார விகாரம் ச ஹேமாதி நிர்மித்தம் சவா, அதாவது முதல்ல
தாருண கட்டையால் ஏற்படுத்தக்கூடிய பலகாய், ஒரு பலகாயை தான் ஆசனமாக போடுறது. ஸோ அதனுடைய விகாரம் என்னது, ஒரு மரத்தை செதுக்கி அதனால் விகாரப்பட்டு ஏற்படக்கூடிய பலகாய் அப்படின்னு அர்த்தம். ஸோ தாருசார விகாரம் மரத்தினால் செய்யப்பட்ட பலகையிலையோ அல்லது ஹேமாதி நிர்மிதம் சவா, ஒரு தங்க பட்டையெல்லாம் பிளேட்டெல்லாம் போடலாம், பலகாயிலே அப்படி தங்கத்தலாலெல்லாம் பண்ணலாம். ஸோ அதுலேயோ தேவ ஆதாரம் புண்ணியதம், அதாவது அவளுக்கு உட்காரத்துக்கு ஒரு ஃபிட்டாக இருக்கணும் இல்லையா, அவளுக்கு தெய்வத்துக்கு ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடியது அது புண்ணிய ரூபமான அந்த பகவான் உட்காத்து வைக்கக்கூடிய அந்த ஆசனத்தை மயா துப்பியம் நிவேதிதம், அம்மா உங்களுக்கு தெய்வத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு மரப்பலகாயை ஆசனமாக நான் உங்களுக்கு போடுறேன், நிவேதிக்கிறேன், கொடுக்கிறேன் அப்படி சொல்லி அந்த ஆசனத்தை போடுறது. ஸோ ஆசன உபச்சாரத்துக்கு இந்த மந்திரம். அடுத்தது தீர்த்த உதகம் பாத்தியம், இப்போ கையலம்புற தண்ணி இல்லையா. ஸோ ஆமாம், ஸோ அந்த கையலம்புற தண்ணியை புண்ணியதம் பிரீதிதம், புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஜலம் பிரீத்தியை உண்டாக்கட்டும் உங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு ஜலம், தீர்த்த உதகம் புண்ணியமான ஒரு தண்ணியை நான் உனக்கு, பூஜா அங்கபூதம் பூஜைக்கு ஒரு அங்கமாக, இது பூஜையோடு ஒரு அங்கம், ஷோடசோபசாரம் இது ஒன் ஆஃப் தி அங்கம் இஸ் பாத்தியம். ஸோ அதை சுத்தமான அந்த ஜலத்தை மயா துப்பியம் நிவேதிதம், அம்மா நான் உனக்கு தருகிறேன் அப்படின்னு பாத்தியம் விடணும். நம்ம சிம்பிளாக என்ன பாத்தியம் சமர்ப்பயாமி முடிஞ்சு போச்சு நம்மளோட பூஜை. पुण्यदं प्रीतिदं महत् पूजा अंगभूतं शुद्धं च मया तुभ्यं निवेदितम् पवित्र रूपम् अर्घ्यं च दूर्वा पुष्पदलान्वितं पुण्यदं शङ्खतो योक्तं मया तुभ्यं निवेदितं सुगन्धं गन्धतोयं च स्नेहं सौगन्धकारकं मया निवेदितं भक्त्या स्नानीयं प्रतिगृह्यताम्. ஸோ பவித்திர ரூபமான அர்க்கியம், ஸோ காலம்புற தண்ணி நான் கொடுக்குறேன், பவித்திரமான தண்ணி. தூர்வா புஷ்பதள அன்விதம், ஸோ அதில் தூர்வா அருகம்புல் போட்டிருக்கு, புஷ்பங்கள் போட்டிருக்கு அந்த தண்ணியில், புஷ்பத்தோட இலைகள், அது துளசி தளங்கிறது துளசி தளம், அதெல்லாம் கூடிய அந்த தண்ணி பவித்திரமான தண்ணி. புண்ணியதம் புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. சங்கத்தோய ஆப்தம் சங்கிலிருந்து சங்க தீர்த்தத்தையும் கலந்த தண்ணி. ஸோ அதோடு கூடிய அந்த நீரை மயா துப்பியம் நிவேதிதம், இப்படியாக நான் உனக்கு அர்க்கியம் தரேனம்மா. சுகந்தம், இப்போ அடுத்தது என்னது, லேப்பனம் கொடுக்குறது இல்லையா, தேவி குளிப்பாட்டுறது, ஸ்நானம் பண்ணுறது அடுத்தது. ஸோ ஸ்னேகம் சௌகந்த காரகம்ன்ற, ஸ்னேகம்னா ஆயில்னு அர்த்தம். ஸ்னேகம் ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னது, ஈஷிக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பு. ரொம்ப ஃப்ரெண்டுன்னு ஈஷிக்கிறது, ஆயிலும் ஈஷிக்கும், அதனால தான் ரெண்டுக்கும் ஸ்னேகம்னு சொல்கிறது. ஸோ அப்படி ஒரு ஆயில், சௌகந்த காரகம், நல்ல மணக்கிற எண்ணெய், நல்ல மணமான எண்ணெயை, சுகந்தம் நல்லா மணக்கக்கூடிய, கந்ததோயம், அது மட்டும் இல்லை, எண்ணெயை தேய்ச்சாச்சு, அடுத்து குளிப்பாட்டுறதுக்கு நல்ல மணக்கிற தண்ணி, நல்ல வெட்டி வேரெலாம் போட்டு மணக்கிற தண்ணி, அந்த தண்ணியை நான் கொடுக்குறேன். மயா நிவேதிதம் பக்தியா, உன்னுடைய ஸ்நானத்திற்காக நான் எண்ணெயும் தண்ணி இப்படி கொடுக்குறேன்மா பக்தியோட. ஸ்நானியம் பிரதிகிரஹ்யதாம், ஸோ குளிப்பதற்குண்டான அந்த பொருட்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பிரதிகிரகம் பண்ணணும்னு ஏற்றுக்கொள்ள வேண்டும். पवित्र रूपम आद्यं च अर्घ्यं च दूर्वा पुष्पदल अन्वितं पुण्यदं शङ्खतोय आप्तं मया तुभ्यं निवेदितं सुगन्धं गन्धतोयं च स्नेहं सौगन्धकारकं मया निवेदितं भक्त्या स्नानीयं प्रतिगृह्यताम्. गन्ध द्रव्य उद्भवं पुण्यं प्रीतिदं दिव्यगन्धदं मया निवेदितं भक्त्या गन्धतोयं तव अम्बिके सर्वमङ्गलरूपं च सर्व च मङ्गलप्रदं पुण्यदं च सुधूपं तं गृह्णा பரமேஸ்வரி. கரெக்ட். கந்த திரவிய உத்பவம், கந்த திரவியம்னா மணமாகப்பட்ட பொருட்கள், அந்த திரவியத்திலிருந்து ஏற்படக்கூடிய திவ்ய கந்ததம், நல்ல வாசனையை கொடுக்கக்கூடிய அப்பேற்பட்ட அந்த சந்தனம்னு எடுத்துக்கலாம். லேப்பனத்தை இப்போ பூசுறது லேப்பனம்.
ஸோ அந்த மாதிரி நல்ல மனமாக இருக்கக்கூடிய சந்தனத்தை எல்லாம் பிரீதிதம், பிரீதியை கொடுக்கக்கூடியது புண்ணியமான அந்த லேபனத்தை மயா நிவேதிதம் பக்தியா உனக்கு அதை நான் அளிக்கிறேன். கந்ததோயம் தவ அம்பிகே மணக்கமாக அப்படி சந்தன அபிஷேகம், இப்போ சந்தனத்தால் குளிப்பாடுறேங்கிறார், சந்தன அபிஷேகம் பண்ணுறேன். கந்ததோயம் தவ அம்பிகே, அம்பிகே உனக்கு நான் தரேன். ஓ சாரி, சர்வ மங்கள ரூபம் ச. ஸோ மங்களமான ரூபம் எது? மங்களப்பிரதம், மங்களத்தை அளிக்கக்கூடியது, கல்யாணத்தை கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட தூபம், தூபம் என்னது? நல்ல வாசனையாக இருக்கணும். ஸோ அப்படி மங்களமான ரூபம், மங்களத்தை கொடுக்கக்கூடிய அப்பேற்பட்ட தூபத்தை கொடுக்குறது. ஸோ சாதாரண தூபம் இல்லை, நல்ல வாசனையோடு இருக்கக்கூடிய தூபத்தை புண்ணியதம் கிரகாண பரமேஸ்வரி, அதை நீ ஏற்றுக்கொள் பரமேஸ்வரியே. गन्धद्रव्य उद्भवं पुण्यं प्रीतिदं दिव्य गन्धरं मया निवेदितं भक्त्या गन्धतोयं तव अम्बिके सर्वमङ्गलरूपं च सर्वं च मङ्गलप्रदं पुण्यदं च सुधूपं तं गृहाण परमेश्वरी. सर्वं जगदाम्बार्पणमस्तु.